கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்த வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும், இந்த நாளின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற நாளாகவும் அமைய வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் வார்த்தையின்படி நாம் வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் அவர் அறிந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார் என்பதில் நாம் நம்பிக்கையின் இருதயத்தோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வல்லமையும் பராக்கிரமும் சேனைகளின் தகப்பனமாகிய அவரை நாம் துதிக்கும் பொழுது ஏசப்பா ஒரு பொழுது நம்மளை கைவிடாமல் மகிமையின் பாதையிலே நம்மளை நடத்தி கொண்டு வருவார். உன் கால் கல்லில் மோதாதபடி என் தூதர்களை கொண்டு உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன், உன்னை நான் ஏந்திக் கொள்வேன் என்று சொன்ன தேவன் இயேசுதான். இயேசுவை நம்புவீர்களா? இயேசுவை விசுவாசியுங்க. இயேசுனிடத்திலே ஜெபிக்கிறோம். இயேசப்பா எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அவ்விசுவாசம் வராதபடி நாம் காத்துக்கொள்வோம். அவ்விசுவாசம் நம்மிடத்திலே விட்டு நீங்கி போக கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். எப்பொழுதும் நாம் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. அவ்விசுவாசின் வார்த்தைகளோ அவ்விசுவாசன் எண்ணங்களோ என்னை தொடாதபடி பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று அர்த்தமாம். யெகோவாயிரே என்று சொன்னால் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று அர்த்தம் என்று பிதாவானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வாராம். ஏசப்பாவுக்கு மறைவானது நம்ம வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் காண்கின்ற தேவன். ஒரு மேடையின் மீது அமர்ந்து கீழே இருக்கிற ஜனங்களை பார்க்க மேலே இருக்கிறவங்களுக்கு நன்றாய் தெரியும். அதுபோல மேலே வானத்திலிருந்து நோக்கி பார்க்க பிதாவானவர் நம்மை அறிந்து கொள்கிற, நம்மை காண்கின்ற தேவனாயிருக்கிறார். அவர் அண்டையிலே நாம் சேர்ந்து அவர் மகிமையினாலே நிரப்பப்பட்டு அவர் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம் வாழும் பொழுது நம்முடைய தேவைகள், நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கண்காணித்து, யெகோவாயிரே நீர் எல்லாம் என் வாழ்க்கையிலே பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய ஜெப குறிப்புகளை அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சத்தத்தை கேட்டு எல்லாவற்றையும் பார்த்து உங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தினால நிரப்பி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நிறுத்துவார். அதுவரை நாம் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று, அவர் இன்னும் சந்திக்கவில்லையே என்று அவசரப்படக்கூடாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று உலகத்தார் சொன்னது போல நாம் அவசரப்படாதபடி ஏதோ ஞானமுள்ளவர்களாக, பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக ஏசப்பா கிட்ட அண்டி சேர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் சத்தத்தை கேட்டு
எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் துக்கப்படாதிருங்கள். காலங்கள் கடந்து போகிறதே, என்ன செய்வேன் என்று சிந்தனை வேண்டாம். அவருக்கு தெரியும் நம் தேவைகள் என்ன என்று. ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் குறித்து வைத்து அவர் கண்காணித்து தக்க சமயத்திலே அதன் செயல்களை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமென்.